ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ்டி. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ்டியில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போது ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸஸ் இருந்தது, அந்தந்த பீரியடில் என்னென்ன டாக்ஸஸ் இருந்தது, அதே மாதிரி சென்ட்ரல் டேக்ஸில் என்னென்ன டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணாங்க, அதே ஸ்டேட் டேக்ஸில் என்னென்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, அப்புறமா வந்துட்டு ஜிஎஸ்டி வரத்துக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பீரியடில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்னென்ன டாக்ஸஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த எந்தெந்த டேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையுமே சென்ட்ரல் டேக்ஸில் என்னென்ன டேக்ஸஸும் ஸ்டேட் டேக்ஸில் என்னென்ன டேக்ஸஸும் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ரீசன், அதாவது ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு உண்டான ரீசன் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நெக்ஸ்ட்டு வந்து அதோட அட்வான்டேஜஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது ஜிஎஸ்டி வந்ததுனால அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1947 1980 முடியும் என்னென்ன டாக்ஸஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டாக்ஸஸும் இருந்தது, ஸ்டேட் டாக்ஸஸும் இருந்தது. சென்ட்ரல் டாக்ஸில் என்னென்ன டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, அதே மாதிரி ஸ்டேட் டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ், இதெல்லாமே வந்துட்டு நமக்கு கலெக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸஸ் டியூட்டி, சென்ட்ரல் டாக்ஸ் இது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பின்னாடி வர ஸ்லைட்ஸில் பார்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு பொருளை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல, அதுக்குன்னு உண்டான டேக்ஸஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளை வந்துட்டு நாம் வந்து விற்போம்ல, அதுக்கு வந்து பே பண்ணுற டேக்ஸஸ் தான் வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேக்ஸஸ் எல்லாமே வந்து இந்த பீரியடில் வந்தது. அப்போ வந்து என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அதாவது என்னென்னா ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டு வர ஸ்லைடில் நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 1980 இந்த பீரியடில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அதாவது வந்து எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருளை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அது வந்து ஹோல்சேலருக்கு போகிறப்போ அங்கே ஒரு டேக்ஸு, அந்த ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுவாங்க ரீட்டெயிலுக்கு வைக்கிறப்போ அங்கே ஒரு டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பொருள் வந்து ஃபுல்லாகவே கன்சியூமருக்கு போகிறப்போ அதுக்கு உண்டான டேக்ஸஸும் வந்து எல்லாத்தையுமே பே பண்ணி தான் நமக்கு வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அதாவது கன்சியூமருக்கு வந்து ஃபைனலாக கன்சியூமர் வரவங்களுக்கு வந்து 2 or more வந்து டேக்ஸஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பொருளோட கூட்ஸ் வந்து இப்போ 100 rupees அப்படின்னா அது ஃபைனலாக நமக்கு வந்து நம்ம கைக்கு வரப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 150 rupees வந்து நமக்கு சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன், 150 அமௌண்ட் வந்து நம்ம வந்து 50 rupees வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைனல் கன்சியூமருக்கு வந்து ப்ராடக்டோட காஸ்ட் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு டேக்ஸு, அதாவது இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே கேரளாவில் இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே கேரளாவில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து டேக்ஸஸ் வந்து டிஃபர் ஆகிட்டு தான் இருந்தது. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸோட எண்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே, நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ வந்து கூட்ஸோட என் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமருக்கு ஹை ரேட்ஸ் தான் வந்து கன்சியூமர் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1947 1918 பீரியட் 1980s பீரியட் முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1980
வேட் முடியுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வேட்டுங்கிறது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1980 வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேட் அந்த பீரியடில் அப்போ தான் வந்து வேட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அறிமுகமானுச்சு. ஸோ அந்த வேட்டுங்கிறதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா, டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கேயுமே வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணாங்க. 2005 அப்போ வந்து அந்த வேட் பீரியடில் வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து வேட்டுங்கிறது வந்து டிஃபர் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்து வேட் இல்லை. அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், அதாவது சிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே, அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கே நம்ம இத்தனை டேக்ஸஸ் பே பண்ணணுமா, அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்தது டேக்ஸஸ் எல்லாமே. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு டேக்ஸ்னால் கர்நாடகாவுக்கு ஒரு டேக்ஸாக இருக்கும், கேரளாவுக்கு ஒரு டேக்ஸாக இருக்கும், மகாராஷ்டிராவுக்கு ஒரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்ததுனால பீப்புள்ஸால் வந்துட்டு இதுதான் இந்த டேக்ஸுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2000 பீரியடில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களோட கவர்மெண்ட்டில் ஒரு எம்பவர்டு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட அங்கே வந்து மெயினாக வந்து அவங்க கொண்டு வந்த கான்செப்டே என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். இந்த ஒரு கான்செப்ட் தான் அவங்க வந்து கொண்டே வந்தாங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்து அந்த 2000 பீரியடில் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ வந்து இந்த பீரியட்லாமே வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து இந்த ஃபாலோஅப் வந்து நடந்துட்டு இருந்தது. 2004 பீரியடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விஜய் கல்ஹார் கமிட்டி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இதில் என்னன்னா எக்ஸஸ் டியூட்டி ஆகட்டும், சர்வீஸ் டேக்ஸ் ஆகட்டும், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆகட்டும், பேட் ஆகட்டும், என்ட்ரி டேக்ஸ், இது எல்லா டேக்ஸுக்கும் சேர்த்து இத்தனை விதமான டேக்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்தாங்க 2004 பீரியடில். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா 2006 2014 முடியும். அப்போ வந்து சிதம்பரம் அவங்களோட பீரியட் நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்துட்டு அப்போ வந்து 2010 வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது வந்து ஃபைனலாக வந்து 2014 வந்து மத்திய அரசில் வந்து 122வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் படி ஒரு புதிய ஜிஎஸ்டி பில் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க 2014. 2015-16 வந்து அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி டேக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ, டேக்ஸ் ரேட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்கள், டேக்ஸோட ஷேரிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டிக்ளேர் பண்ணி ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ப்ரொசீஜர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு ஆல்கஹாலுக்கு, பெட்ரோலியம்க்கு, இதுக்கெல்லாமே வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வரலாம், என்னென்ன கூட்ஸுக்கு என்னென்ன டேக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே அதெல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாமே ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு 2017 1 ஜூலை 2017. ஸோ அந்த பீரியடில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2016-17 வந்து என்ன ஆகுது அப்படின்னா 122வது அரசியலமைப்பு மசோதா அப்போ வந்து ஒரு மசோதா வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மசோதாவில் தான் வந்து லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு வந்து 101வது அரசியலமைப்பு திட்டத்தில் ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேயில் தான் வந்துட்டு ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 1 ஜூலை 2017.
திஸ் இஸ் த ஜிஎஸ்டி இன் இந்தியா அப்படின்னு அந்த அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்ட்ரல் டேக்ஸும் நிறைய டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட் டேக்ஸஸும் வந்து நிறைய டேக்ஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா எக்ஸஸ் டியூட்டி பார்க்க போகிறோம். எக்ஸஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு பொருள், ஒரு கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டேக்ஸஸ் எல்லாமே வந்து எக்ஸஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து விற்பனைக்கு, அதாவது இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கூட்ஸ் வந்து போகுது அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேல்ஸ், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் அதுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற கூட்ஸுக்கு வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸ் தான் வந்து சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒன் ஆஃப் த வந்து சர்வீஸ், அதாவது இப்போது நம்ம ஏதாவது ப்ரொஃபஷ்னல் சர்வீஸு அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸ் தான் வந்துட்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் எக்ஸஸ் டியூட்டி அப்படிங்கிறது சிபிடி, எஸ்ஏடி இந்த மாதிரி டேக்ஸஸும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டேட் டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து வேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டேக்ஸில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டேக்ஸோட மெயின் இது என்ன அப்படின்னா ஒரு கூட்ஸுக்கு 2-3 டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சென்ட்ரல் சிஎஸ்டியும் இருக்கும், ப்ளஸ் வந்து வேட்டும் இருக்கும், அந்த மாதிரி கூட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குமே டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ட்ரி டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்ஸ் அதாவது கூட்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளார வருது, ஒரு நகரத்துக்குள்ளார வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா என்ட்ரி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஸுரி டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா லக்ஸுரியான ப்ராடக்ட்ஸ்க்கு, அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரிக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னென்ன சொல்லுவோம்னா, இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஆகட்டும், லக்ஸுரிஸ் கார் ஆகட்டும், லக்ஸுரிஸ் கார், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா BMW, ஆடி இந்த மாதிரி டேக்ஸஸ் எல்லாமே வந்து லக்ஸுரிஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹை ரேட்டாக இருக்கும்ல, ஸோ அதுவுமே ஹை எண்ட் ஃபர்னிச்சர்ஸ் கூடவே நமக்கு வந்து லக்ஸுரிஸ் டேக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் வாட்ச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து லக்ஸுரிஸ் டேக்ஸ். ஸோ இதுக்கான டேக்ஸஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னா சினிமா டிக்கெட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த அந்த மாதிரி கிளப்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸ் தான் வந்துட்டு தீம் பார்க்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸோட ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் தான் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். இதுதான் இந்த லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸும் ஸ்டேட் டேக்ஸும் இது மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய டேக்ஸஸ் இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நிறைய இன்னுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு பார்ட் 2 வீடியோ கூட இதை பற்றினா இது போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன் வந்து இப்போது ஜிஎஸ்டி கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்துட்டு அவங்க மெயினாக வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணது வந்து என்னென்னா, ஒரு பொருளுக்கு டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 100 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸஸ் டியூட்டி போடுறாங்க. அந்த டேக்ஸ் வந்து அதாவது எக்ஸஸ் டியூட்டி அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பொருளை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ பே பண்ணுற டேக்ஸஸ் தான் வந்துட்டு எக்ஸஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 10% போட்டோம் அப்படின்னா 10 ருபீஸ் வருது. இதான் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸை நமக்கு வந்து கால்குலேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வேட்டும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா வேட் டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.5, அது நம்ம போட்டோம் அப்படின்னா 13 ருபீஸ் 13.75 வருது. அதே மாதிரி இப்போ டோட்டலாக இப்போ வந்து ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா 123 ருபீஸ் வந்து நம்ம வந்து 123.75 இந்த ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் ஒரு கூட்ஸை வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கோம். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதே மாதிரி நான் செகண்ட் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து டேக்ஸஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணதுனால தான் ஜிஎஸ்டிங்கிற ஒரு காமனான ஒரு ஒன் நேஷன் ஒன் டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1 ஜூலை 2017 இந்த பீரியடில் தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த மாடலை வந்து பேஸ் பண்ணி வருது அப்படின்னா கன்னடாங்கிற இதில் வந்துட்டு அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து டியூயல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. டியூயல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்டேட் டேக்ஸும் இருக்கும், அதாவது இன்ட்ரா சேல்ஸ், அதாவது வித்தின் த ஸ்டேட்குள்ளார நம்ம கூட்ஸ் வந்து சேல்ஸ் ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சென்ட்ரல் டேக்ஸும் இன்வால்வ் ஆகும், அதே மாதிரி ஸ்டேட் டேக்ஸும் வந்து இன்வால்வ் ஆகும். இதே வந்து ஐஜிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நமக்கு இன்டெகிரேட்டட் டேக்ஸ், அதாவது இன்ட்ரா சேல்ஸ்க்கு மட்டும் அவுட்டர் ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ் வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம், டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது நம்மளோட ஜிஎஸ்டி வந்துட்டு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபைனல் கன்சியூமரை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வந்து ஜிஎஸ்டிங்கிற சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்வான்டேஜ், இது இப்போ நம்ம அட்வான்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது 1 ஜூலை 2017 கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை. அதுக்கப்புறம் அது கொண்டு வந்ததுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேஷன் ஒரு டேக்ஸ் சிஸ்டம் தான், அதாவது ஜிஎஸ்டிங்கிற ஒரே ஒரு டேக்ஸ் சிஸ்டம் தான். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா எக்ஸஸ் டியூட்டி ஆகட்டும், அதே மாதிரி அதர் சென்ட்ரல் சிஎஸ்டி ஆகட்டும், இந்த மாதிரி சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், வேட்டு, இந்த மாதிரி எல்லா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நமக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக, அதாவது இப்போது ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், ஃபைலிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆன்லைன் முறைப்படியே வந்துட்டு நம்ம வந்து இதிலேயே வந்து ஈஸியாக வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரா சேல்ஸ்க்கு, அதாவது இப்போ வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ்டி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ்டி. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.